விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. கர்நாடகா காட்டில் சுடப்பட்ட 3 தமிழர்கள். தமிழக தலைவர்கள் கடும் கண்டனம். கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயம் அருகே ஷாக்கியா வனப்பகுதியில் மான்கள் வேட்டையாடப்படுவதாக கிடைத்த தகவலால் கர்நாடகா வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனத்துறையினர் சுட்டதில் மரியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான்ரோஸ் பீட்டர், லாசர் குமார் ஆகிய 3 தமிழர்கள் இறந்தனர். படுகாயமடைந்த மகிமைதாஸ் என்பவர் மைசூரு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். காணாமல் போன மாடுகளை தேடி தமிழர்கள் வனத்திற்குள் சென்றபோது சந்தேகப்பட்டு வனத்துறையினர் சுட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் வேட்டையில் ஈடுபட்டதாகவும் ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் கர்நாடகா வன அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி கூறியுள்ளார். இறந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் வனத்துறை அலுவலகத்தையும் அவர்களின் வாகனத்தையும் அடித்து நொறுக்கினர். துப்பாக்கிச்சூடு நடத்திய வனத்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்திரேட் தலைமையில் விசாரணை நடத்த கர்நாடக முதல்வர் சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் ஸ்டாலின் இதை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு மௌனமாக இருக்காமல் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு பணி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி இச்சம்பவம் பற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கர்நாடக அரசிடமிருந்து தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், பாஜ தேசிய மகளிரணி தலைவி வானதி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வைகையை கடக்கும்போது கண்ணீர்தான் வருகிறது, கழிவுநீர் கால்வாய் ஆகிவிட்டது. மாஞ்சோலை மேகமலை விவகாரம் தொடர்பாக சென்னையில் நாம் தமிழர், புதிய தமிழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து ஆலோசித்தனர். வரும் 29ஆம் தேதி நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அவர்கள் முடிவெடுத்தனர். இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது பச்சை எரியிற சிக்கலா இருக்கிறது. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சொந்த நாட்டுக்குள்ளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படித்தான் அடிச்சு விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில வந்தோம். அது விடுதலைக்கு முன்பு இருந்து நாங்கள் அங்கே வாழ்றோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க. நாங்கள் அதுல இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் முன்வைக்கிறது நம்மகிட்ட ஆக்கிரமிப்புங்கிறது. அதுதான் அது ரொம்ப வெறுக்கத்தக்கது, அறவே அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்க நீங்க சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட் அங்க கட்டி வாழ்றாங்க. ரெசார்ட் அங்க இருக்கிற குடிமக்கள் வாழ்றாங்க, பழங்குடி மக்கள், நீண்ட காலமா வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்கு கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட், அந்த விடுதிகளை வெளியில எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பல்லாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போவது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்விடத்தில், சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ள ஏரி தான். இது சென்னை ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்க ஆக்கிரமிப்பு இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகர்ல இல்ல. இப்ப அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்க இருக்கிறது என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை ஒட்டி அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க.
இப்படி எல்லாத்தையுமே எங்களை வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராம எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்றீங்க. இப்ப இந்த மேகமலை போறது பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்க இந்த ஒவ்வொரு போராட்டமா எடுக்க இருக்கிறோம். அதுல அடுத்து மாஞ்சோலை, இதுல தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்னா இது பண்ணுவோம். பான் மசாலா விளம்பரத்தில் சர்ச்சை. பாலிவுட் ஹீரோக்களுக்கு பறந்தது நோட்டீஸ். பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்தியதாக எழுந்த புகாரில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப் ஆகிய 3 பேருக்கும் மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை, அதாவது FDA நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு விமல் ஏலக்காய் விளம்பரத்தில் இந்த 3 நடிகர்களும் நடித்திருந்தனர். விமல் என்ற பிராண்ட் பெயர் பான் மசாலாவுடன் சந்தையில் பரவலாக தொடர்பு படுத்தப்படுவதால் ஏலக்காய் விளம்பரமும் பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதாக இருக்கிறதா என்ற கேள்வியை மகாராஷ்டிரா FDA எழுப்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் பான் மசாலா தொடர்பான சில பொருட்களுக்கு தடை இருப்பதால் இந்த விளம்பரம் நுகர்வோரை தவறாக வழிநடத்தக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனால் விமல் ஏலக்காய் உண்மையில் தனிப்பட்ட பொருளா அல்லது பான் மசாலாவை மறைமுகமாக விளம்பரப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை விளக்கும்படி நடிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரத்தில் தங்களது பங்கு என்ன, நிறுவனத்துடன் என்ன மாதிரியான ஒப்பந்தம் செய்யப்பட்டது, எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது, விளம்பரத்தை தயாரித்த நிறுவனம் யார், விளம்பரத்தில் நடிப்பதற்கு முன்பு என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டனர் என்பது போன்ற விவரங்களையும் FDA கேட்டுள்ளது. அந்த விளம்பரம் ஒளிபரப்பப்பட்ட டிவி சேனல்கள், சமூக வலைதளங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்கள் குறித்த விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி கூறப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரத்தில் பங்கேற்பதை உடனடியாக நிறுத்தவும், தங்களது சமூக வலைதள பக்கங்களில் உள்ள விளம்பர பதிவுகளை அகற்றவும் FDA உத்தரவிட்டுள்ளது. நோட்டீஸ் கிடைத்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கம் அளிக்கவில்லை என்றாலோ, அளிக்கும் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றாலோ சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என FDA எச்சரித்துள்ளது. தவறாக வழிநடத்தும் உணவு விளம்பரங்களை வெளியிடுவதற்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும். மேலும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தவறான விளம்பரத்தில் நடித்த பிரபலங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும், மீண்டும் தவறு நடந்தால் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க வாய்ப்புள்ளது. அதோடு குறிப்பிட்ட காலத்திற்கு விளம்பரங்களில் பொருட்களை ஆதரிப்பதற்கும் தடை விதிக்க முடியும். எனவே ஷாருக் கான், அஜய் தேவ்கன் மற்றும் டைகர் ஷெராப் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். இதற்கான பதில் அடுத்த கட்ட விசாரணையில் தெரியவரும். தமிழகத்தில் 1 வாரத்திற்கு மழை பெய்யும், எங்கெல்லாம் கனமழை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 20ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 21, 22ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. டிரான்ஸ்பருக்கு டீல் பேசும் மாஜி MLA உதவியாளர் செல்போன் ஆடியோ வைரல். சிவகங்கை காரைக்குடியைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ். காரைக்குடி காங்கிரஸ் MLA மாங்குடியின் உதவியாளராக இருந்தார். போன ஆட்சியில் பணி நியமனம், டிரான்ஸ்பர், கட்டுமான பணிகளுக்கு லஞ்சம் வாங்கியதாக MLA உதவியாளர் மீது புகார் எழுந்தது. அதை உண்மையாக்கும் விதமாக ஜெயபிரகாஷ் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வைரலாகி வருகிறது. அவங்க இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணி? அவங்க ஜாயின் பண்ணி இப்ப 3 வருஷம் ஆச்சுனே. அவங்க மேல எங்க ட்ரான்ஸ்பர் வாங்கிருக்காளா? இல்ல, நீதான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்பர். அதாவது அவங்க மொத்தம் இப்ப ராமநாதத்துக்குள்ள எந்தெந்த ஊருன்னு கேட்டிருக்காங்களா? ராமநாதத்துல ஒரே ஊர் தான் கேட்டிருக்காங்க. வேற பக்கத்துல எதுவும் கேட்கல? வேற பக்கத்துல எதுவும் கேட்கல. எந்த ஊரு அது? என்ன பெரியப்பட்டணம். பெரியப்பட்டணமா பெரியப்பட்டணமா? பெரியப்பட்டணம். கோட்டக்காடு. இப்ப இருக்கு கோட்டக்காடு. கோட்டக்காடுல இருந்து பெரியப்பட்டினத்தை கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா, கோட்டக்காடுல இருந்து பெரியப்பட்டினம் கேட்டிருக்காங்க. ஆமா, அந்த இது இப்ப நம்ம உடனே அனுப்ப சொல்லிருக்காப்ல. ஆமா, அப்படி இதுனா நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு எவ்வளவு என்னன்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு லைன்ல வரேன். ஆமா, ஆல்ரெடி பார்ட் எல்லாம் அனுப்பியாச்சு. அங்க ஆபீஸ்ல இருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்படித்தானே? ஆமா, அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப 2 மாசம் ஆச்சு நெருக்கி. அதான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிடுறேன்.
சரியா? ஆமா, பேசி- நான் மூவ் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஏது எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஓகேன்னா நம்ம பண்ண சொல்லுவோம். ஏதுன்னா அப்புறம் பண்ண பிறகு இவங்க நாங்க வேற மூலியமா வந்துச்சு கவுன்சிலிங் மூலியமா வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். நான் பொறுப்பு சொந்த ஆமா அல்ல அது இல்ல நம்ம சொன்னதுல இருந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லிதான் உங்களுக்கு ஆர்டர் போட்டோம்னா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல. அதனால ஆமா நம்ம நீங்க ஆர்டர் வந்தாலே காசு நாங்க இங்க ஒரு ரேஷன் கடை ஒண்ணு அப்படித்தான் போட்டு விட்டு 4 ரயில் பேசி சாக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ரேஷன் கடை போட்டாச்சு. அண்ணனை வச்சு புடிச்சு பண்ணீங்க அமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கியாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க லிஸ்ட் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து 9 பேர் கொடுத்ததுல ஒரு 3 ரேஷன் கடை மட்டும் ஒரு சொன்னதுக்கு போட்டாங்க. அத நீங்க மொத்தத்தெல்லாம் நீங்க 3 ரேஷன் கடை நீங்க சொன்ன ஆளுக்கு போட்டுக்கிறேன் நீங்க பாத்துக்கங்கன்ட்டாங்க. இவரு சரி என்னமோ பண்ணிக்கங்கப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கங்க எடுத்துக்கங்கன்ட்டாரு. சரி கொடுத்தது வந்து ஜாயின் பண்ணது சொல்லவே இல்லை. ஒரு பொண்ணு அது பொறுப்பாளர் ஜாயின் பண்ண சொல்லவே இல்லை. கடைசியில பார்த்தா திருப்பி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க நீ சொன்னதெல்லாம் மறுபடியும் போட்டு விட்டாச்சு மறுபடியும் சொல்லும் போது எது பத்திரிக்கை என்னன்னு எங்க பொறுப்பாளர் இளங்கோட்ட கேட்கும் போது இளங்கோ கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த இது போட்டுக்கணும். ஜாயின் பண்ண தெரியாது என்னடான்னு கேக்குறேன். அவங்க எங்களுக்கு கவுன்சிலிங் என்ன கொடுத்தாங்க நீங்க சொல்லி நான் கொடுக்கலன்ட்டேன். நாங்க சொல்லி அப்படி இல்லைன்னா சரியா வராது. அப்படி இல்லைன்னா 2 நாளா சஸ்பெண்ட் பண்ண சொல்லி போடுவேன் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணி அப்புறம் மறுபடியும் 3 கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்கு தான் நம்ம பேசிட்டு அண்ணே இவ்வளவு சொல்றாருன்னு சொல்லிடுவோம். கேட்டுக்கிட்டு ஓகே நம்மளுக்கு எல்லாம் ஓகேங்கன்னா நம்ம அடுத்து மூவ் பண்ண சொல்லிடுவோம். உடனே பண்ண சொல்லிடுவோம். பணத்துக்கு நான் பொறுப்பு. இப்ப நீங்க எனக்கு அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப நான் உடனே பேசுறேன். சரி ஓகே 210 முடியும் நம்பர் பொண்ணு. வீட்டின் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடும் வடமாநில பெண். கோவை சூலூரில் வடமாநில பெண் ஒருவர் பட்ட பகலிலேயே ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து தப்பியோடும் காட்சிகள் தான் இவை. கோவை மாநகரில் வீடுகளுக்குள் புகுந்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட 5 வடமாநில பெண்கள் சமீபத்தில் கைதாகினர். கோவை சிங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யாசகம் கேட்பது போல இவர்கள் வீடுகளில் புகுந்தனர். பொருட்களை திருடி வந்த போது மக்கள் மடக்கி பிடித்தனர். இந்த சூழலில் இதேபோல் ஒரு பெண் தப்பிக்கும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. சுவருக்கு வெளிப்பக்கம் அவரது கூட்டாளிகள் கும்பலாக நடமாடுகின்றனர். ஏற்கனவே கைதானவர்களா அல்லது வேறு கும்பலா என விசாரிக்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் வாங்க சார் எல்லாம்